அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி ஒரு ஆலயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு நிலம் வாங்குகிற பிரச்சனைகள், அந்த வீடு விற்கிறதுல இல்லை வீட்லேயே பல பிரச்சனைகள் கட்ட முடியாத இருக்கும், இப்படி பல பிரச்சனைகள்லாம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஆலயம் தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பூமிநாத சுவாமி ஆலயம் பேர் இருக்கு. இவருக்கு இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா மணச்சநல்லூர் அப்படின்ற பேர். இங்கே இருக்க சுவாமி பேர் பார்த்தோம் அப்படின்னா பூமிநாத சுவாமின்னு பேர். அம்பாள் பேர் பார்த்தோம் அப்படின்னா தர்ம சம்பர்த்தினின்னு பேர். அறம்பளத்த நாயகின்னு பேரோட விளங்கும் இந்த ஆலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் இந்த ஆலயத்துலேயும் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா நவகிரகங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே முருகப்பெருமான் 2 மயிலோடு இருப்பார். அதாவது அசுர மயிலோடும் ஒரு மூலவராகவும் தேவ மயிலோடு இருக்க ஒரு காட்சியும் இந்த ஊரில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே இருக்க பைரவர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கு நோக்கியே இருக்க பைரவர் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க நவகிரக ஸ்தலங்களில் சனி பகவான் கொஞ்சம் உயரிய நிலையில் இருப்பார். ஸோ இப்படி பல சிறப்புகள் இந்த ஆலயத்தில் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடு வாங்குகிற பிரச்சனை நிறைய பேர் இன்றைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லலாம், எதிர்பார்த்துட்டு. ஏன்னா இந்த ஒரு சிலருக்கு வீடே அமையாது. அப்படியே பார்த்தாலும் ஒரு சிலருக்கு வீடு அமைஞ்சாலும் அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியாது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடு கட்டுவாங்க, அந்த பாதிலேயே தடைப்பட்டு போயிடும். அதுவும் இல்லாத பார்த்தோன்னா அது சில இடத்துல வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா அதில் அந்த வீட்டில் எது பண்ணாலும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையில் இருப்பாங்க. அதுவும் மேலும் சொல்லப்போனால் அப்படின்னா அந்த வீடு கட்டியிருப்பாங்க, பட் அது திரும்பி அடமானத்தில் போய் இருக்க மாதிரி இருக்கும், வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ எதிர்பார்த்த செலவுகள் இருக்கும். வீடே கூட ஒரு சிலர் ராசி இல்லைன்னு கூட நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே இது ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் பூமி தோஷம் கூட ஒரு சிலருக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி பார்க்கச்சே இந்த மொத்தம் பார்த்தோம் அந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வகை தோஷங்கள் இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்கு தல புராணத்தில். அதாவது வீடு வாங்குகிற யோகம், வீடு கட்டுற யோகம், நிலம் மனை. ஸோ அது மட்டும் இல்லாத அந்த வீடு கட்ட முடியாத சூழ்நிலைகளை மாட்டிக்கிறவங்க சில பேர். வீடு கட்டினாலும் அதில் பல பிரச்சனைகள் சந்திக்கிறது, ஜென்ம சாபம் சொல்லலாம். அதே மாதிரி ஜாதகத்தில் அமைப்பு இல்லாத கூட நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் பித்ரு சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சில பூமி சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சில பங்காளி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 வகை பிரச்சனைகள் அது மாதிரி இருக்கும். சில பேர் வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, சில வீடு விற்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது முடியாத போயிடும். ஸோ வீடு வாங்கினாலும் இவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுற பல சிக்கல்கள் இருக்கும். அப்படியே அந்த வீடு வாங்கினாலும் அது அந்த இடமே ஒரு கரடு முரடான இடமா இருக்கும். இல்லை ஒரு இந்த முட்டு சந்தை அதை மாதிரி கூட சில இடத்துல மாட்டுறது கூட நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட அது மட்டும் இல்லாத வீடு கட்டினாலும் ஒரு இடத்துல உயரமாக இருக்கணும், ஒரு இடத்துல உயரம் கம்மியாக இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்க்காத சில சமயத்தில் கட்டிடுவோம். அது வடக்கு பக்கம் தூரம் உயரமாக இருக்கணும்னாங்க, தெற்கு பக்கம் தூரம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள், வெட்டுப்பட்ட வீடு, இப்படி பல பிரச்சனைகள் இன்றைக்கி எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு தரும் ஆலயமாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த திருச்சி பக்கத்தில் இருக்க மணச்சநல்லூர் அப்படின்ற ஊரில் இருக்க பூமிநாத சுவாமின்னு ஆலயம். அவர் பேரே பூமிநாதர்னு தான் பேர். பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் வாஸ்துலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி பெற ஒரு அற்புதமான ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் இருக்குது. அது ஒன்று என்னன்றது இப்போது நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா மண் அணைச்ச நல்லூர்னு தான் அதுக்கு பேர் ஆக்சுவலாக. ஸோ அது இன்றைய காலகட்டத்தில் தான் மருவி மணச்சநல்லூர் அப்படின்ற பேரில் வழங்கியிருக்குன்னு கூட சொல்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மண் அதாவது
கொள்ளிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு வெள்ளம் அடித்து கொண்டு இருந்த காலத்தில் வந்து அந்த அந்த இடத்துல அணை கட்டுறதுக்கு இந்த ஆலயத்துலேருந்து இங்கேருந்து இந்த பூமியிலேருந்து மண் எடுத்துன்னு போய் அங்கே கட்டின அங்கே வந்து அணை கட்டினாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி அந்த கொள்ளிடம் அணை வந்து பெரிய இதில் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இது கட்டினதுனால அந்த அணை உடைப்படாத இன்றெல்லாம் இருக்குன்றது ஒரு சிறப்பு. அதனால தான் இது வந்து மண் அணைச்சநல்லூர் அப்படின்ற பேர் இருந்தது. அதுதான் இன்றைய காலகட்டத்தில் மருவி மணச்சநல்லூர் அப்படின்ற பேரோட விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க அந்த பூமிநாத சுவாமியினுடைய அந்த இதுக்கு என்னன்றது அடுத்து இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊரில் வந்து அந்தகன் சொல்கிற ஒரு அந்தகசூரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து ஒரு ஆட்கொண்டு இருந்தவங்க. அவர் வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து இந்திரலோகத்தில் பயங்கர பிரச்சனைகள் கொடுத்துருக்கின்ற. ஸோ அப்படி அவர் கொடுத்துருந்த காலத்தில் வந்து இவர்கள் வந்து சிவபெருமான்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க, இது மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அப்போ சிவபெருமான் கோபம் கொண்டு உக்ரத்தோடு அவர் வந்து சூலத்தில் வந்து அந்த அசுரனை வந்து வதம் செய்கிறார். ஸோ அந்த உக்ரத்தில் அவர் இது பண்ணதுனால அந்த கோபத்தில் இருந்தனால அவருடைய வேர்வை துளி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் விழுந்தது. ஸோ அந்த பூமியில் விழுந்தோடனே அந்த வேர்வையிலேருந்து பூதம் ஒன்று உருவாகுது. ஸோ அந்த பூதம் வந்து இறந்த உடல்களெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்த காலகட்டம் அது. அப்படி இருந்துச்சு. அதுக்கு வந்து பசி இன்னும் ஆறாததுனால சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததாக கூறப்படுறது. அப்படி அது தவம் செய்த காலத்தில் சிவபெருமான் அது கண்முன் தோன்றி வேண்டிய வரம் வேணும் கேட்குறார். அப்போது அந்த பூதமான என்ன சொல்லுதுன்னா, உலகத்தையும் வந்து ஆட்டி படைக்கிற வரம் வேண்டும் எனக்கு, அழிக்கிற வரம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டது. சரின்னு சொல்லிவிட்டு சிவபெருமானம் வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லிவிட்டு வரத்தை கொடுத்துட்றாரு. ஸோ அந்த வரம் கிடைத்த உடனே இந்த பூதம் வந்து என்ன பண்ணுதுன்னா, முதல்ல வந்து இந்த பூமியை வந்து விழுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அப்படி பூமியை விழுங்குகிற காலபட்சத்தில் வந்து தேவர்கள்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த பூமியை வந்து தலைக்கீழ் தான் வந்து கவுத்துப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி கவுத்ததுனால இந்த பூதமானது பூமிக்கு அடியில் போய் மாட்டிக்குது. ஸோ அப்படி பூமிக்கு அடியில் போய் மாட்டிக்கிறதுனால மேலே அந்த தேவர்கள் எல்லாம் மொத்தம் 45 பேர் அந்த இது பண்ணதுனால அதனால் வெளியே வர முடியலை. அப்போது சரி, என்ன வந்து நீங்கள் வந்து உள்ள கீழே இது பண்ணிட்டீங்க, என்னால் வெளியே வர முடியல, ஆனால் எனக்கு பசிக்கு நீங்கள் சாப்பாடு தான் செய்யுங்க, கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போது தேவர்கள்லாம் ஒன்று சொல்லி என்ன செய்யுதுன்னு சொல்ல பிரம்மதேவனோட ஆலோசனைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்து இந்த பூமியில் வாழும் மக்கள் வந்து உங்களுக்கு அவங்க செய்கிற வீடு கட்டடம் எல்லாம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிக்க சுப நிகழ்ச்சிகள் செய்யும்போது உனக்காக ஒரு பூஜைக்கு செய்வாங்க இல்லையா, அந்த பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் வந்து உணவுப் பொருட்கள்லாம் உனக்கு உணவாக அமையும். அது மட்டும் இல்லாத தடையின்றி தடை மீறி செயல்கள் செய்கிறாங்க இல்லையா, தடை மீறி சில வேலைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் ஏற்படுற அந்த உணவுகள்லாம் வந்து உனக்கே வந்து அதை உணவாக அமையும் அப்படின்ற ஒரு வரம். அதுவும் அట్లాதான் யாகங்கள் இதெல்லாம் நம்ம செய்யறதுல அந்த யாகத்தில் வர அந்த இதெல்லாம் வந்து உனக்கே வந்து படைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரி, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிவிட்டு அந்த பூதம் வந்து அந்த இது பூமிக்கு அடியில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுபடி அதனால தான் அவர்கள் 45 நிமிடம் அந்த இது பண்ணதான் அதான் வந்து அந்த 1.5 நாழிகை. அது மட்டும் இல்லாத வந்து அப்போது வந்து அந்த பூதத்துக்கு இவங்க இன்னொரு கட்டளையும் இடுறாங்க. சரி, நீங்கள் வந்து இந்த இது பண்ணால் இந்த உணவு உங்களுக்கு கொடுக்குறாங்களே, அவங்க அந்த செய்கிற அந்த பூஜை செய்கிற காலத்தில் அந்த பூஜை செய்கிறவங்களுக்கு எந்த வித அவங்க செய்கிற செயல்களில் எந்த தடையோ தாமதமோ இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களுக்கு என்றைக்கும் அவங்க சந்தோஷம் நோய் இல்லாமல் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தில் வாழறதுக்கு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டளையும் அதுக்கு வச்சிடுறாங்க. சரி, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறது அந்த பூதம். ஸோ அந்த இது தான் வந்து அந்த பூத உடல்லேருந்து அது அந்த இதுலேயே வந்து மண்ணிலே வந்து அந்த இதுக்குள்ளேயே இருக்கிறது அதை தான் வந்து நம்ம வாஸ்து புருஷர் அப்படின்ற பேரில் இன்றளவும் நம்ம குளிக்கிறோம். வாஸ்து நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வாஸ்து நாள்ன்றது 1.5 நாழிகை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 36 நிமிடங்கள். அதான் வந்து அந்த 1.5 மணி நேரம், அந்த அரை மணி நேரம். ஸோ அந்த 1.5 நாழிகை தான் வந்து அந்த பூமியிலேருந்து அந்த பூதமானது சாப்பிட உணவு வெளியே வர்றதுக்கான கொஞ்சம் டைம் ரிலாக்ஸேஷன் நம்ம சொல்கிறீங்களா, ஸோ அந்த டைம் அதை தான் வந்து வாஸ்து நேரம் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த இடம் வந்து ஒரு
சிறந்த ஸ்தலமாக விளங்குதுன்னு இது வரும். ஸோ இதில் தான் வந்து அந்த வாஸ்து அப்படின்றது எல்லாரும் பின்பற்றுறோம் இல்லைங்களா. வாஸ்து நாள் செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் அந்த வாஸ்து நாள். அதில் தான் வந்து அதில் நம்ம அந்த அரை மணி நேரத்தில் நம்ம பண்ணுற பூஜை, அந்த இதுக்கு பண்ணுற அந்த பூஜையினுடைய பொருட்கள், உணவு எல்லாமே வந்து உணவாக வந்து அந்த பூதத்துக்கு போய் வாஸ்து புருஷராக தான் வாஸ்து புருஷராக வந்து இன்றளவு நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கதாக வந்து அந்த வாஸ்து. ஸோ அந்த வாஸ்து பூஜை செய்யறதுக்கான காரணங்கள் இதுதான். இதுலேருந்து பண்ணுறதுன்றது ஒரு சிறப்பு, சரிங்களா. ஸோ அதனால் அந்த பிரச்சனையை வந்து இப்படி தான் வந்து அந்த பூமியிலே வந்து இங்கே இதுவானதுனால சுவாமியும் வந்து இங்கே அருள் பண்ணிட்டனால இவருக்கு பூமிநாதன் அப்படின்ற ஒரு பேரும் வந்து இந்த இடத்துல சுவாமி வந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இத்தகைய சிறப்பு மிக்கது அந்த ஆலயம் இதுவான இதுதான். ஸோ அதனால தான் வந்து பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், வீடு கட்டுறது பிரச்சனை, வீடு வாங்குறதுல பிரச்சனை, இல்லை வீடு பத்திரம் ரிஜிஸ்டர் வாங்க முடியாத பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான எல்லா பிரச்சனையும் வந்து தீருன்றதில் எந்த வித சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இதில் வந்து எப்படி அவங்க செய்தால் அந்த வழிமுறை என்ன அப்படின்ற இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம், சரிங்களா. அதாவது இந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இல்லை வீடு பத்திரம் வீடு கட்ட முடியாதவர்கள், ஸோ அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த வீடு பத்திரம் யார் ஓனர் இருக்காங்களே அந்த ஓனர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து அவங்க வாங்கின இடம் பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமியில் ஒரு புதன் ஓரை வர நேரத்தில் வடகிழக்கு மூலை, அந்த ஈசானிய மூலை நம்ம சொல்கிறோம், அந்த ஈசானிய மூலை ஜலசனி மூலை சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து 3 கைப்பிடி அளவு மண் எடுத்துக்கணும். அந்த 3 கைப்பிடி அளவு மண் எடுத்துட்டு 3 வாட்டி எடுத்திங்கன்னா அதை வந்து ஒரு மஞ்சள் துணி, அந்த மஞ்சள் துணியில் அந்த மண்ணை வந்து மூட்டை கட்டி சாமி அறையில் வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு அங்கேருந்து திருச்சியில் இருக்க இந்த பூமிநாதர் சாமி கோயிலுக்கு வரணும். அந்த கோயிலுக்கு அந்த மண்ணை எடுத்துகிட்டு, அந்த மூட்டை கட்டின மண்ணை எடுத்துகிட்டு இங்கே வந்தீங்கன்னா அது கூட வந்து 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, ஒரு தேங்காய், அது கூட 2 பூ மாலை, இதையும் வாங்கிட்டு நெய் தீபம் 2, ஸோ இதையும் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து இந்த மூலவருக்கு பூமிநாத சுவாமிக்கு அவர்கிட்ட அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த மண் ப்ளஸ் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சுவாமி ஆண்டு வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அர்ச்சனை பண்ணி கொடுத்தோன்னே அப்போ மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த மண் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மண் அதை எடுத்துகிட்டு பிரகாரத்தை வந்து 3 முறை வலம் வரணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு முறை வலம் வந்தவுடனே, அந்த வலம் முடித்த உடனே அந்த மண் எடுத்துகிட்டு அந்த மண்ணை வந்து அங்கே இருக்க வில்வ மரத்தடியில் பண்ணணும். ஸோ அந்த வில்வ மரத்தடியில் அந்த மண்ணை ஃபுல்லாக கொட்டிட்டு திரும்பி 2வது வாட்டி அந்த பிரகாரத்தை சுற்றி வரணும். ஸோ அப்படி இந்த 2வது முறை நீங்கள் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது அந்த இடத்துல அங்கே வந்து இன்னொரு வன்னி மரம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வன்னி மரத்தில் அடியில் இருக்க ஒரு பிடி மண் அதை எடுத்து மீண்டும் வந்து அந்த இதில் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த துணி இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் துணி, அந்த துணியில் வந்து அந்த மண்ணை வச்சு மூட்டை கட்டிட்டு திரும்பி வந்து 3வது முறையும் அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு கொடிமரத்தாண்ட வந்து விழுந்து வணங்கிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும். எதுக்கு வந்து 3 முறை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, முதல் முறை சுற்றுறது வந்து சிவன் சுற்றுக்கும், 2வது முறை சுற்றுறது வந்து விஷ்ணு சுற்றுறதுக்கும், 3வது சுற்றுறது பிரம்ம சுற்றுக்கும். 3 முறை 3 தெய்வங்களும் ஆசீர்வாதம் பண்ணுற இதுவும் வந்து சுற்றணும். அது மட்டும் இல்லாத அங்கே இருக்க நவகிரகங்களும் பைரவருக்கும் வந்து 9 முறை வலம் வந்துட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீண்டும் ஒரு புதன் ஓரையிலையோ இல்லை குரு ஓரையிலையோ நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அந்த வடகிழக்கு மூலை, அந்த மூலையில் அந்த மண்ணை வந்து போட்டுட்டு அங்கே ஒரு கற்பூரம் தீபம் ஒன்று ஏற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் துணியில் ஒரு நாணயம், ஒரு 5 ரூபாய் நாணயமோ இல்லை ஒரு நாணயம் வச்சு அந்த இதில் கட்டி அதை வந்து பூஜை அறையில் வச்சிடணும். நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துல அந்த பூமி சம்மந்தப்பட்ட இந்த எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு விரைவிலே வந்து அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. 3-5 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல விதத்தில் முடிஞ்சிடும். ஸோ அந்த வீடெல்லாம் அப்படி கட்டி முடிச்சிட்டோடனே மீண்டும் வந்து அந்த துணியை நம்ம நாணயம் கட்டி வச்சோம் இல்லையா, ஸோ அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே சுவாமிக்கு திரும்பி இந்த கோயிலில் இருக்க சுவாமிக்கு வந்து அதே மாதிரி அந்த பூ பழம் வெத்தலை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கோட 2 மாலை வாங்கி சாமி ஆண்டை கொடுத்துட்டு ஒரு அபிஷேகம்
சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேக ஆராதனை செய்துட்டு அந்த அந்த காணிக்கை வந்து அங்கே உண்டியில் அந்த துணியோடு அந்த இடத்துல கட்டிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை நேரம் வீடும் வந்து நம்ம நல்ல விதமாக அமையும். எந்த தங்கு தடை இல்லாமல் வீடு கட்டணும். அந்த சுபீட்சமாக இருக்கும். ஆயில் நல்ல சம்பத்துகள் நல்ல நிகழ்வுகள் நிறைய நடக்குன்றதில் எந்தவித சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த இது வந்து வீடு கட்டுறவங்க மனைவி இருந்து வீடு கட்டுறவங்களுக்கான இந்த முறை வழிபாடு. சரிங்களா? இப்போ வந்து ஒரு சிலர் வந்து வீடே இல்லை, வீடு அமையலை, இடம் வாங்க முடியல. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இவர்கள் வந்து 3 பௌர்ணமிக்கு இல்லை 3 அமாவாசைக்கு அல்லது அவங்க கிழமை எந்த கிழமை இப்போ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி இல்லையா, இந்த 7 நாள் எந்த நாட்களில் அவங்க பிறந்தாங்களோ அந்த கிழமையில் 3 கிழமை அதுவும் இல்லையா, அந்த பிறந்த தேதி எந்த தேதியில் அந்த தேதியில் 3 தேதி அந்த 3 தேதியில் வந்து இங்கே இருக்க சுவாமி அம்பாவை வழிபட்டு அந்த இது அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு வெத்தலை பாக்கு 2 பழம் ஒரு தேங்காய் 2 மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த சுவாமி வலம் வரணும். 16 முறை பிரகாரத்தை வலம் வரணும். வலம் வந்துட்டு 3 முறை அது செய்தாங்க அப்படின்னா அவங்க செய்துட்டு வந்த காலகட்டத்தில் மினிமம் ஒரு 5-6 மாதங்களுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த வீடு யோகம் அமைஞ்சிடும், இடமும் கிடைச்சிரும். ஸோ அந்த இடம் கிடச்சி அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டோடனே மீண்டும் வந்து இவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் செய்து பூமாலை எல்லாம் செய்து அன்னதானம் செய்யணும். அப்படி செய்தார்கள் அவங்களுடைய வீடு வந்து வீடு அமையாதவங்களுக்கு வீடு அமையும். வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வீடு சுபீட்சமாக இருக்கும். என்ன வழிமுறை சொன்னோம். ஸோ இந்த வழிமுறை சொன்னது எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவிலேயே நம்ம போட்டோம், யாருக்கெல்லாம் வந்து பூமி யோகம் இருக்கும், யாருக்கெல்லாம் வந்து பூமி யோகம் அமையாதுன்றது இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தோம். அது விரிவை வந்து நான் பின்னாடி நம்ம ஒரு பதிவில் தனிப்பட்ட பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த வீடு பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு போயிட்டு இங்கே இருக்க பூமிநாத சுவாமியை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகள் சேர்ந்து வீடு அமையும், யோகமும் இருக்கும். வீட்டில் அந்த இருக்க பாபங்கள் எந்த சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகி அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த பூமிநாத சுவாமிக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஏதாவது வரப்பிரசாதம், பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அமைந்த ஆலயம் வந்து இந்த பூமிநாத சுவாமி ஆலயம் திருச்சியில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இங்கே அறம்பலத்தனாய் அம்பாள் பேர் இருக்குது, தர்ம சம்பத்தினின் பேர். ஸோ இவர்கள் வந்து இங்கே இருக்க அம்பாளுக்கு வந்து வஸ்திரம் சாத்தி பிரார்த்தனை பண்ணிக்கினாங்கன்னா திருமணம் கைகூடுறது, பிள்ளை வரம் பாகியம், இவை அனைத்தும் வந்து இந்த தர்ம சம்பத்தினி அம்பாள் அறம்பலத்த நாயகி அம்பாள் சுவாமி அம்பாள் சமேதரா வழங்குறாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க பைரவர். ஸோ இந்த பைரவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த கால பைரவர் வந்து எல்லாமே தெற்கு நோக்கி தான் இருக்கும். இங்கே இருக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து இந்த பைரவர் வந்து மேற்கு நோக்கிய நிலையில் அருள் பாலிக்கிறான்றது அது ஒரு சிறப்பாக இருக்குது. அது அடுத்தபடியாக பார்த்தோன்னா இங்கே இருக்க நவகிரகங்கள். இந்த நவகிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை பார்த்தவாறே இருக்கும். மேலும் வந்து இந்த நவகிரகங்களில் ராகு கேதுக்கள் வந்து முழு உருவத்தோடு இருக்கும். அது ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இங்கே இருக்க சனி பகவான் மட்டும் கொஞ்சம் உயரிய நிலையில் இருப்பார். மற்ற கிரகங்களோட கொஞ்சம் உயரிய நிலை, எல்லாத்தையும் காக்கும் கடவுளாக சனி பகவான் வந்து இங்கே ஆட்சி செய்கிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயம் மெயினாக வந்து இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூமி சம்மந்தம் வீடு பிரச்சனைக்கும் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தீர்வு தரும் வரப்பிரசாதமாக தான் இந்த ஆலயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயத்தை பற்றி மேலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆலயத்தில் இந்த அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து மாலை 6:30 மணி டைமில் வந்து 8 குத்து விளக்கோடு வந்து விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை வந்து இப்போ வியாபகம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இது பண்ணுறதுல இந்த பண்ணுறதுனால என்ன புண்ணியம்னா இந்த 8 விளக்கை வச்சு இந்த லலிதா சகஸ்ரநாமம் படித்து பண்ணுறதுல வந்துட்டு 1008 அர்ச்சனைகள் சகஸ்ரநாம அர்ச்சனைகள் பண்ணுறதுக்கான சமமாக இது கருதப்படுறது. மேலும் இந்த இதில் வந்து பங்கேற்பவர்களுக்கு வந்து புத்திர பாக்கியமும்
திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் நடக்கணுன்ற எந்தவித சந்தேகம் இல்லை. அத்தகைய வலிமை மிக்கது சிறப்பு சக்தி வாய்ந்ததாக இந்த ஆலயத்தில் வந்து இன்றளவு வந்து இந்த பூஜைன்றது நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாத வந்து இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் வர முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாருத்ர யாகம் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து 1008 இந்த மூலிகைகள் கலந்த அந்த யாகங்கள்லாம் பண்ணி அந்த யாகத்தினுடைய அந்த சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வன்னி மரத்தில் வில்வ மரத்தடியில் அதில் தான் இருக்குது. ஸோ அதனுடைய அம்சம் இந்த சாமியினுடைய ஒரு யாகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து பல மகத்துவங்கள் சக்தி நிலைந்ததாக இருக்கும். ஸோ அத்தனை சக்தியும் வந்து அந்த மரத்தடியில் போய் அந்த இடத்துல பாதமாக இருக்கிறதுனால, ஸோ அதனால தான் வந்து அந்த மண்ணை எடுத்து பண்ணுறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனைகளை வந்து நீங்கும் அப்படின்றதுல எந்தளவு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் பங்குனி மாதம் 9ஆம் தேதி 9ஆம் நாள் 10 நாள் 11 இந்த 3 நாட்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் கதிர் சூரிய பகவான் ஒளி நேராக வந்து சுயம்பு மூர்த்தியாக விளங்கும் இங்கே பூமிநாத சுவாமி மேலே படுறது. அது ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மற்றுமுள்ள பிரகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே விநாயகர் இருக்குது. அது மட்டும் இல்லாத 4 சந்நிதி தனியாக இருக்குது. அதே அடுத்தபடியாக வந்து பார்த்தா இங்கே தான் முருகப்பெருமான் வந்து இங்கே 2 மயிலோடும் இருப்பார். இங்கே இருக்க மூலவரில் வந்து பார்த்திங்கன்னா மூலவரத்தில் வந்து மூல கருவறையில் இருக்கிறது வந்து வள்ளி தேவானையோட அசுர மயிலோடு இருப்பார். உற்சவமூர்த்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவ மயிலோடு இருக்கும். அது ஒரு சிறப்பு வந்து இங்கே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத மற்ற ஆலயங்களில் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே வந்து ஸ்தல விருட்சமாக 2 விருட்சங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்வ மரமும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரம். ஸோ 2 ஸ்தல விருட்சங்கள் கொண்ட ஒரு சிவாலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இத்தகைய சிறப்பு மிக்கது இந்த பூமிநாத சுவாமி ஆலயம். ஸோ அதனால தான் சொன்னேன், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை அந்த பூமி சல்லிய தோஷம்னு சொல்கிற தோஷமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் இங்கே இருக்க இந்த பூமிநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க வழிபாடு செய்துட்டு போனாங்க அப்படின்னா அவர்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விரைவில் நீங்கி அது ஒரு யோக பூமியாக மாறி அந்த வீடும் வந்து ஒரு யோக சுபீட்சம் நிறைந்த வீடாகவும் மங்களங்கள் நிறைந்த இதுவும் வந்து நிறைய அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு நம்ம முடிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.